நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் செல்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் பிரமிடின் வகைகளை பற்றி பார்க்கலாம். நார்மலாக வாஸ்துக்கு நம்ம பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த வெர்ஜின் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பிரமிடில் 9x9 சொல்லக்கூடிய ஒரு பிரமிட், கிளாசிக் பிரமிட் சொல்லுவோம். அதுதான் வாஸ்துப்படி நிவர்த்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் பொதுவாக. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா அந்த நோய்களை குணப்படுத்தும் இந்த பிரமிட். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு இருக்குது, ஏதாவது ஒன்று, உதாரணத்துக்கு அவங்களுக்கு பக்கவாதம் படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி பேஷண்ட் இருக்கக்கூடிய அவங்க படுக்கை அந்த கட்டிலுக்கு மேலே கிட்டத்தட்ட அவங்க தலைக்கு மேலே ஒரு 5-6 அடி உயரத்திற்கு ஒரு 5 அடி 4 அடிக்கு 4 அடி சைஸில் ஒரு உட்டன் பிரமிட் நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது மின்காந்த அலை கூட மின்கிளாகி அவருடைய வாத நோய் குணமாகும். கண்கூட பார்த்து நிறைய இடத்துல நடந்திருக்குது. 4x4 4 அடிக்கு 4 அடி சைஸு உடன் பிரமிட் வைக்கணும், சரிங்களா? அது மாதிரி ஸ்டோன் பிரமிட், ஸ்டோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதிக்கல் போடுறோம்ல கையில், அந்த மாதிரி காஸ்ட்லியான பிரமிட். அது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் சைஸு, 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் சைஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. அது பார்த்திங்கன்னா எதுக்கு வைக்கிறோம் பார்த்திங்கன்னா வியாபார ஸ்தலங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய பிஸ்னஸ் எம்டி ரூம்ஸு, அது இல்லாமல் அதிகமாக மக்கள் புழங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் கூட மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு, அது மனிதனுடைய 6 அடிக்கு மேலே உயரமான இடத்துல யாருக்கு கையும் படாத அளவுக்கு ஹைட்டான இடத்துல அந்த பிரமிடை நம்ம எரெக்ட் பண்ணி கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு கிறிஸ்டல் பிரமிட்ஸ் வரும். அப்புறம் கிறிஸ்டல்னால் அதில் உங்களுக்கு அது இல்லாமல் எமெத்திஸ்ட்னு சொல்லக்கூடிய பிரமிட் வரும். அது இல்லாமல் கோரல் பிரமிட் வரும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏன் உங்களுக்கு நவ ரத்தினம் சொல்லக்கூடிய இருக்கு இல்லைங்க, ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்க, அதில் கூட பிரமிட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அஃபேர்ஸ் வைங்களேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விஐபிஸ், ஒரு மினிஸ்டர்ஸு இல்லை பிஸ்னஸ் மேக்னெட்ஸு இல்லை ரொம்ப அந்தஸ்தான இடத்துல இருக்கிறவங்கள அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் அவங்க சில டேபிள் வெயிட்டுக்கு பதில் அதை வச்சுருப்பாங்க. பார்த்தா அதோட கிளாரிங், அந்த கிளிட்டரிங், அதில் வரக்கூடிய ரேஸ் வர்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். எவ்வளோ பெரிய ஆள் உட்காந்தாலும் சரி, இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. அதை ஏற்று பேச முடியாது. அந்தளவுக்கு அந்த பிரமிடுக்கு உண்டான அந்த ரேஸ் வர்றவங்களுடைய வாயை அடைச்சிருங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பிரமிட்ஸ். இப்போ அது என்னென்னா மெயினாக அது நம்ம அஸ்ட்ராலஜி பார்த்து வைக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இல்லை 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு மெயினாக மாணிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோன், அதாவது ரூபின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம 1 இன்ச் 1 இன்ச் பை 1 இன்ச் ஸ்டோனோ 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கு உண்டான அந்த பிரமிட் ஜெய்ப்பூரில் நாங்கள் ஆர்டர் பண்ணி அதை வைக்கணும். அப்போ இந்த சிம்மராசி, சிம்ம லக்னத்துக்காரங்க, 1ஆம் நம்பர்காரங்க இவங்கெல்லாம் அந்த மாணிக்கம்னு சொல்லக்கூடிய இந்த ரூபி ஸ்டோனை பிரமிடாக வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறலாம். இல்லைங்க சாமி எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன ஸ்டோன் பண்ணலாம்? பிளட் ஸ்டோன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டோன், அதாவது அதை போல் பிளட் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோனை கூட நீங்கள் வைக்கலாம். அதை வச்சிங்கனாலும் அது வேலை செய்யும் மாதிரி. அதான் கல் பிரமிட்னா அதான் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும், இல்லை அதோடைய ஆற்றல்களை உள்ளிழுக்கும் அந்த நவ ரத்தினங்களை நாம் பிரமிடாக செய்து தருகிறோம், வைக்கலாம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலைங்க. ஆனால் எல்லோரும் சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க, எல்லாம் விஐபிஸ் தான். ஆகவே இந்த கல் பிரமிடுகள் என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கையில் போடக்கூடிய நவரத்தினம் போல் தான். நவரத்தினத்தில் செய்யக்கூடிய அந்த கல்லினால் செய்யக்கூடிய ஒரு பிரமிடு தான். அதை வைத்தும் நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறலாம், பெற்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.